இந்த வீட்டுடைய எலிவேஷன பார்க்கும்பொழுது எவ்வளோ சிம்பிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் கூட இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி வீட்டுடைய இன்டீரியர நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க. இந்த இன்டீரியர் என்ன பிரைஸ் ரேஞ்சுல என்ன மாரி குவாலிட்டி மெட்டீரியல வச்சு பண்ணியிருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மெயின் டோரு. இப்ப நம்ம உள்ள ஓப்பன் பண்ணோம்னா, உள்ளயுமே ஒரு டோர் இருக்கு. அது எதுக்காக அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுடைய மெயின் டோரு. இப்ப இந்த மெயின் டோர ஒட்டுன மாதிரியே உங்களுக்கு டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்கிறதால அது வந்து தனியா தெரியும். அது வந்து ஒரு ஆக்வர்டா இருக்கும் அப்படின்றதால, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர்லயே ஒரு மெயின் டோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகுற மாரியே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்டையர் வாலுமே டிவி யூனிட்டா டிசைன் பண்ணியிருக்கிறதால, பார்க்கறதுக்கு ஒரு கிராண்டான லுக் குடுக்குது. அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ணியிருக்கிற கலர் காம்பினேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராயல் லுக்ல இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன். இந்த சைடு ஃபுல்லா வுட், அந்த சைடு ஃபுல்லா ஒயிட் கலர்ல மார்பிள் லுக்ல இருக்கிற மைக்கா ஷீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. நடுவுல லூவர்ஸும் குடுத்துருக்காங்க. அங்க வந்து லைட்டிங்ஸும் இருக்கு உங்களுக்கு. இந்த சைடு எல்லாமே லைட் ப்ரொஃபைல் லைட் குடுத்துருக்கிறதால, பார்க்கும்போது எட்டருந்து பார்க்கும்போதும் அந்த லைட்டிங்ஸ் வந்து க்ளோ ஆகுறது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் டோர். இங்க இங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஷோகேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே. அதனால பார்த்தீங்கன்னா, கிராண்டான லுக்ல இருக்கும். இந்த ப்ரொஃபைல் டோருக்கு உள்ளயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இப்போ உள்ள நீங்க எது வச்சாலுமே வெளிய இருந்து பார்க்கும்போது அழகா தெரியும். அந்த மாரியான டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க சார் வணக்கம். ஹாய் சார். இந்த வீட்ல இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்ல டிவி யூனிட். ஆமா சார். இதுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா என்ன அப்படின்னு வரும்? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நம்ம ஏரியா அதிகமா பெருசா அப்படி இருந்ததுன்னா 800லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். டிவி யூனிட் ஏரியா பெருசா இருக்கு அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் 800லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 800 ஓகே. ஆமா சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800 அதாவது இந்த வாலு இந்த என்ன சைஸ்? வாலோட சைஸு. வாலோட சைஸுக்கு உங்களுக்கு அந்த இது வரும். ஆமா. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேனலா பண்ணியிருக்கீங்க. இங்க வந்து செல்ஃபு, அப்புறம் ப்ரொஃபைல் டோரு இல்ல அது எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும் சார். இந்த எல்லாமே பாக்ஸ் சேர்த்து இன்க்ளூட் ஒரு டிவி யூனிட்னா அதோட ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோதான். அவ்வளோதான். ஆமா. அந்த மாரி என்ன ஒர்க் வந்தாலும் லைட்டு இந்த மாரிலாம் எது வந்துட்டு இங்க வந்தாலுமே டோர் இன்க்ளூட் வந்துருக்கு. நம்ம பண்ணி குடுத்துருவோம். டோர் வருது நம்ம சைஸ் பெருசு இல்ல சார். இந்த சைஸ் ஆமா. பெருசுன்னா, இதுல டோர் வருது. இது டிசைன் வந்து ஸ்கொயர் நம்ம எஸ்டிமேஷன் குடுத்துட்டு தான் இந்த டிசைனே பண்ணோம். ஓகே, ஓகே. எஸ்டிமேட் குடுத்துட்டு பண்ணோம். டிசைன் நம்ம கிளையன்ட்க்கு புடிக்கிற மாரி பண்ணிட்டு, அத நம்ம அவுட்புட் குடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. இந்த ஏரியா மட்டும் பேனல் பண்ணிட்டு, மேல ஃப்ரீயா விட்டோம்னா, அந்த தனியா தெரியுன்றதுக்காக, இந்த ஃபுல் ஏரியாவும் சேர்த்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோர வந்து ஹிட் அண்ட் டோரா பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஓகே. இப்ப இதுல லைட்லாம் வருது இல்லைங்களா? இந்த லைட்டுக்கெல்லாம் ஒயரிங்கு அந்த மாரி விஷயங்கள்லாம் யார் பண்ணுவா? இல்ல ஒயரிங் வந்து நான் முன்னாடியே ஐடியா குடுத்துருவேன் சார். சைட் பண்ணும்போதே, இந்த இந்த இடத்துல எனக்கு ஒயரிங் வேணும். ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் இங்க வேணும். இது வந்து உள்ள ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் வர மாரி, இது உள்ள எல்லாமே ஒயரிங்லாம் ஹிட் அண்ட்ல போற மாரி முன்னாடியே பண்ணி குடுத்துருவோம் சார். ஓகே. எல்லா ஐடியாவுமே நம்ம பில்டிங் பண்ணும்போதே அவங்க ஐடியா குடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து பண்ணி குடுத்துருவோம். சோக்லாம் எங்க வைக்கிறது, ஒயரிங் எங்க எடுக்கிறது, இதுக்கு கீழ இருக்க ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே மேல ஸ்விட்ச் போர்ட் வர மாரி, ம். கண்ட்ரோல் இதுக்கு பின்னாடி டிவிக்கு பின்னாடி ஒரு ப்ளக் வர மாரியும், இந்த HDMI கேபிள் வந்து இதுல பின்னாடி போற மாரியும், எல்லாமே ஹிடன் கான்செப்ட்ல வர மாரி பண்ணி குடுத்துருவோம் சார். ஓ லைட்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது நாங்களே எடுத்துப்போம். ஓகே, ஓகே. எலக்ட்ரிஷியன் மட்டும் ஒரு ஆள் அவங்க கிளையன்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாரி இந்த ப்ரொஃபைல் டோர் வந்து வுட்ட காட்டிலும் கொஞ்சம் கூட ரேட் வரும் கூட இல்லைங்களா? ரேட்டு தான் சார். டிவி யூனிட்டோட நம்ம டிசைன்ல என்ன வருதோ அத நம்ம பண்ணி குடுத்துருவோம் சார். அந்த பிரைஸிங்ல பண்ணி குடுத்துருவோம். ஓகே. அப்ப இங்க செலவு உங்களுக்கு அதிகமாவுது. அங்க கொஞ்சம் செலவு ஆமா. கம்மியாகுதுன்னா, அத ஈவனா ஈவனா வரும். டிவைட் டிவி பண்ணி அத யூனிட்னா ஒரு ஃபுல் பிரைசிங் வரும் சார். ஒரு சின்ன டிவி யூனிட் அப்படிங்கும்போது 1200 வரும். பெருசா இருக்கு யூனிட் பெருசா இருக்கு அப்படின்னா 800 ஸ்டார்ட் 800 ஆகும். அந்த மாரி ரேட் கம்மியாவும் ஆகும். கம்மியாவும் ஆகும் சார். ஓகே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப்ளெக்ஸ் வீடா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு காம்பேக்ட்டான சைஸ்ல தான் இருக்கும். இந்த லிவிங் ஏரியாவ சைஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழ ஒரு பெட்ரூமு, மேல ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் தான் இருக்கு. அந்த காம்பேக்ட்டான ஏரியாவ அழகா டிசைன் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இங்க கிச்சனு, இது ஓப்பன் கிச்சனா இருந்தாலுமே, இன்டீரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு பார்ட்டிஷன் குடுத்து கிச்சனையும் அதையும் பிரிக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த சைடு இருந்து பார்த்தாலும் தெரியும். இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இங்க ஒரு கவுண்டர் டாப் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி. இங்க கீழயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் ஏரியாவுமே கபோர்ட் ஒர்க்லயே டிசைன் பண்ணிட்டாங்க. இது சிவில் ஒர்க் எதுவுமே இல்ல. அதோட இதனுடைய ஃப்ரண்ட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் லைட் குடுத்துருக்காங்க. அதோட இங்க மேல இருக்கிற ஏரியாவ ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாரி கவர் பண்ணி, அதுலயும் ப்ரொஃபைல் லைட் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த ஏரியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ரேம் ஒர்க்கு, அதுல ப்ரொஃபைல் லைட் குடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ல கோல்டன் கலர் இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு காலம் இருக்கு. அத சுத்தியுமே ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டிவி யூனிட்ல பார்த்த மாரி ப்ரொஃபைல் டோர் குடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு அழகான ஷோகேஸ் மாரி இருக்கும். உள்ள லைட்டிங்கும் குடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, எல் ஷேப்ல இருக்கு. இதனுடைய மேடை. மேடைக்கு மேல சிவில் ஒர்க் பண்ணி மேடை போட்டுட்டு, அதுக்கு மேல கிரானைட் போட்டுருக்காங்க. கீழ ஃபுல்லா இன்டீரியர்ல உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி மேலயுமே பார்க்கலாம்.
இந்த எல் ஷேப் ஃபுல்லாகவே லாஃப்ட் இருக்குது, அது மேலே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வெளிச்சத்துக்காக ப்ரொஃபைல் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சிம்னி வச்சுருக்காங்க. அதுக்கு 2 சைடுமே உட்டன் கலரில் கொடுத்து அதில் லைட்டும் கொடுத்து பண்ணியிருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி ரோலிங் ஷட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டு கொடுத்துருக்காங்க 2 சைடும். கீழே வந்து ஒரு ட்ரே இருக்குது, அதை நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இந்த ட்ரேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இதில் சின்னதாக மிக்சர் கிரைண்டரு இல்லை சின்ன கிரைண்டர் ஏதாவது வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ட்ராஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க சார். ஓகே சார், இப்போ கிச்சன் வந்து என்ன ரேட்லேருந்து பண்ணுறீங்க? கிச்சன் வந்து 1500 தான் வரும் சார். 1500 வந்து வித்தவுட் ஆக்சரிஸ். ஆக்சரிஸோட நம்ம வித் டோட்டல் ஆக்சரிஸோட 2200 per ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம் சார். இதில் எல்லா ஆக்சரிஸுமே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே ஓகே, அதாவது 4 டேண்டம் ட்ராயர்ஸ், ஆயில் புல்லோட்டு, மேஜிக் கார்னர், விக்கெட் பேஸ்கெட் எல்லாமே ஆட் ஆகிடும் சார். எல்லாம் சேர்த்து 2200 2200 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகே, இப்போ அதெல்லாம் அக்சசரிஸ்லாம் இல்லாமல் 1500 ஸ்கொயர். வெறும் பாக்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தா. ஓகே, இப்போ மற்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக கூட பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. கம்மியா பாக்ஸ் பண்றாங்க. 1400 அதுக்குள்ள. அவங்க மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணுவாங்க சார். ம் கமர்ஷியல் பண்றாங்க. நம்ம கமர்ஷியல் பிளைவுட் பண்றதில்ல. எல்லா ஏரியாவுக்குமே இந்த வீடு ஃபுல்லாவே பிடபிள்யூபி தான் பண்ணியிருக்கோம். எதுலையுமே கமர்ஷியல் நம்ம யூஸ் பண்ணல. ஓகே அதனால பிரைசிங் நமக்கு கமர்ஷியல் இல்லாமல் இன்னர் லேமினேட்லாம் ஒரு ஃபேப்ரிக் லேமினேட்ல வரும். இப்போ இதில் இன்னர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஃப் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபேப்ரிக்ல வந்துடும். நார்மல் ஆஃப் ஒயிட் நம்ம யூஸ் பண்றதில்ல. ஆஃப் ஒயிட் Material பண்ணும்போது ரேட் கம்மி. ரேட் கம்மியா இருக்கும். மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இருக்கும் சார் நமக்கு. ஓகே, இந்த ப்ரொஃபைல் டோர்லாம் இன்க்ளூட் பண்ணி தரோம். அந்த காஸ்டிங்லேயே 1500 இன்க்ளூட் பண்ணி காஸ்டிங்லேயே தரோம். இந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் டோர்லாம் வந்துடும். அதே மாதிரி இது உள்ளேயும். உள்ள மேலே கீழே எல்லாமே லைட்டிங் கொடுத்துருங்க சார். இதுக்குள்ள வந்து டீ குட் லேமினேட் கொடுத்துருக்கோம். ஓகே இது எல்லாமே மெரினோ லேமினேட் தான் சார் எல்லாமே. ஓகே, அப்போ அதை அந்த ப்ரொஃபைல் லைட் எல்லாமே சேர்த்து எல்லாமே தான் இன்க்ளூடிங் தான் சார். ஆமாம் சார். ஓகே, இப்போ ஷட்டருக்கு 900 ஷட்டர் 900 per ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த டாப் பாக்ஸ் 1400 வரும். கீழே பாட்டம்க்கு 1500 ஸ்டார்டிங் வித்தவுட் ஆக்சரிஸ். இப்போ இதுல வந்து நீங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்றீங்கல்ல, மேல இருந்து மேலே கீழே நீட்டு இப்படி தான் கணக்கு லென்த் பண்ணுறீங்க. மட்டும் தான் சார். இப்போ இதை கீழே பண்ணியிருக்கீங்கல்ல, அதுவும் அதிலே சேர்ந்து தானே வரும். இது சேர்ந்தா சார். இது கால்குலேட்டர்ல எடுக்கல நம்ம. இது வந்து செம்னி வரதுனால இதை க்ளோஸ் பண்ணி பண்ணும்போது இந்த லாஃப்ட்டை நம்ம பண்ணியே தான் ஆகணும். இதுல ஸ்கொயர் ஃபீட் எடுக்கும்போது பேனலிங் ரேட் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம பண்றதில்ல. இதுல சேர்த்து தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே, இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு வரும்பொழுது எப்படி அளவெடுப்பீங்க? பாக்ஸ்னாக்கா 4 சைடு அளப்பீங்களா, இல்லை இதோட லென்த்து லென்த் ஹைட் மட்டும் தான் சார். இது Length, height மட்டும். உள்ள டெப்த்லாம் நம்ம கவுண்ட் பண்றதில்ல. லென்த் ஹைட் மட்டும் தான் ரேட்டுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து 3 அடி, நீட் வந்து ஒரு 8 அடின்னு வைங்களேன். 24 24 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோ. 24 ஸ்கொயர் ஃபீட். ஆமா சார். ஓகே ஓகே இதுல கீழே வந்து நம்ம நார்மலா மாப்பு எதனா போடுவாங்க. உடன்லேயே கொடுக்காம கீழே பிவிசி லெக் கொடுத்துட்டு அதில் பிவிசி கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே இதுல கிளீனிங்கும் நல்லா இருக்கும். திரும்ப ஈஸியா அவங்க இது போனாலும் மாத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே, உடன்ல கொடுத்தோம்னா மைக்கா பீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், தண்ணி படும்போது. தண்ணி போடும்போது ஒர்க் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போதே சிவில்ல ஒர்க் பண்ண சொல்லி இதுல ஹைட் அண்ட் விட்லாம் கரெக்டாக சொல்லி பண்ண சொல்லி. இந்த ஹைட்டு. ஆமா சார். இந்த ஹைட்டு அப்புறம் இதோடைய இப்போ டோர் நம்ம இதுக்குள்ள இது சில பேர் ஏன் 26 இன்ச் வைக்கணுமான்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. 24 தான் வைப்போம், ஒரு இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ 26 வைக்கிறது தான் இது க்ளோஸ் ஆயிருக்கு சார். ஆமாம், இல்லைன்னா இந்த இது வந்து இல்லைன்னா வெளியே இந்த உடன் பேட்டர்ன் வந்து இந்த அளவுக்கு வெளியே தெரியும். சேஃப்டிக்கு உங்களுக்கு தண்ணி ஈஸி மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். படுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கிரானைட் ஸ்லாபுக்கு உள்ளேயே இது அடங்கி. உள்ளே அடங்கிடும் சார். இப்போ இந்த லென்த் எவ்வளோ? 26. காங்கிரீட் வந்து 24 இருக்கும் சார். மேலே கிரானைட் வந்து 26 இருக்கும் சார். ஓகே, இது வரைக்கும் 26. ஆமாம் சார். 2 அடியில இருந்து உங்களுக்கு ஒரு வந்து 2 இன்ச்சு 2 எக்ஸ்ட்ரா inch வச்சோம்னா extra கீழே வந்து நம்ம கவர் பண்ணும்போது கரெக்டாக பொசிஷன் கிடைச்சிடும் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த கிச்சன் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஏரியா இருக்கு. இங்கேயுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். இந்த பூஜா இது வந்து நம்ம எங்கேயுமே பார்க்கல. நார்மலாக யூஸ்வலாக பார்க்குற பூஜா ரூம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதோட கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஆமாம். இதுலேயுமே இங்கே அந்த மணிலாம் தொங்குற மாதிரியான ஒரு டிசைன். இது வுட்டு, இங்கே வந்து ஃப்ளூட்டட் கிளாஸ். ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஹேண்டலுமே ரொம்ப மாடர்னாகவே இருக்குது. இது வந்து பூஜை 6 அடி வரும் சார். இதில் ஓகே, 6 அடினா டோட்டல் 6 அடி, ஹைட் 7 அடி வரும் சார். ஓகே, அகலம் 6 அடி, மேலே ஹைட் 7 அடி. இந்த ட்ராஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயே. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கொடுத்துட்டாங்க. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் கலர் லேமினேட்ஸே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் சார். இங்கே அதே மாதிரி ஒரு ஃப்ரேமு, பின்னாடி பேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ் இருக்குது. இது ஃபோல்டிங் டோர் டைப் சார். இது ஒரு 4 டோரையும் இது அந்த டைப் 4 யூஸ் டோர். பண்ணுறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ஏரியா இந்த மாதிரி ஒரு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வரும்? பூஜானாலே ஒர்க் அதிகமாக சார் இருக்கும். பூஜானாலே நீங்கள் டிசைன் என்ன பண்ணாலுமே 1500 அந்த ரேஞ்சில் தான் வரும். 1500 வந்துடும். எப்படி கிச்சனுக்கு வாங்குறீங்களோ அதே மாதிரி. ஆமாம் சார். ஓகே.
இப்போ இதில் இந்த பாக்ஸோடைய டெப்த்து பொறுத்து மாறுமா ரேட்டு? டெப்த் பொறுத்தெல்லாம் மாறாது சார். டெப்த் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 ஃபீட் வரைக்கும் தான் வரும். 2 ஃபீட் தான். அதுக்குள்ள தான். 1 அடி 1 1/4 அடி 2 ஃபீட் வரைக்கும் தான் எல்லா பாக்ஸுமே இருக்கும். ஓகே. டெப்த்னால பிரைசிங் அது மாறாது. இன்க்ரீஸ் கிடையாது. ஓகே. இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. ஆமா. அதுலயுமே இன்டீரியர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். உள்ள என்ட்ரன்ஸ்ல ஒரு வால் பேனல் பண்ணியிருக்கோம் சார். இது வால் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால சிம்பிளா விட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னா, பெயிண்டிங்ல போகாம நம்ம வால் பேனல் பண்ணி ஒரு லைட்டிங் செட்டப் குடுத்துருவோம் சார். இதெல்லாம் 3D பிவிசி பேனல். ஆமா சார். ஓகே. இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் தானே? இந்த வால் பேனலுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன? வால் பேனல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 800 இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே. எப்படி டிவி யூனிட் அதே இது மாதிரி தான். பிளைனா வால் இல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்றதுனால இதுல ஒரு டிசைன் பண்ணிட்டு இதுல வுட் பிவிசி பேனல் வித் லைட்டிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. இப்போ அங்க ஹால் ஏரியா அப்புறம் மத்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா சார். அப்படின்றதால இங்க நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு இங்க ஆமா இந்த ஏரியாவுல இல்லையா? வார்ட்ரோப் அவங்க அதிகம் நீட் இருக்கிறதுனால ஆ, ஆ. சென்டர்ல காட்டு 2 பக்கம் வார்ட்ரோப் வித் சீட்டிங்கோட இங்க ஆப்போசிட்ல ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம் சார். இந்த டிவி யூனிட் லிவிங் ஏரியாவுக்கே வச்சா கூட சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணிருக்கீங்க. வித் ட்ரெஸ்ஸிங்கோட டிவி யூனிட்லயே ட்ரெஸ்ஸிங்கோட வந்துடும் சார். ஓகே. இப்போ இங்க வார்ட்ரோப் இருக்கு. அப்படியே இதை யூஸ் ஆமா, பண்ணிக்கலாம். இங்க ரூம்ல ட்ரெஸ்ஸிங் வேணுன்றதுனால டிவி யூனிட்லயே ட்ரெஸ்ஸிங் சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இது லேமினேட் வித் வால்பேப்பர். இது வால்பேப்பர் ஆமா இல்லையா? சார். இது லேமினேட். ஆமா சார். ஓகே. இல்ல ஜென்ரலா வந்து டிவி யூனிட்னாலே அந்த லூவர்ஸ் அந்த டிசைன் பேட்டர்ன் நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா சார். கொஞ்சம் எட்ஜஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி டிசைன் வர்றதால கொஞ்சம் வேலை அதிகமாகுதுன்னு ரேட்டு கூடவா? இல்ல எனக்கு மெட்டீரியல் லேபர் கூட தான். ரேட்டிங் வந்து எனக்கு என்ன பிரைசிங் டிவி யூனிட் பண்ண மாதிரி அதே தான். ஓகே. இப்போ இதுலயுமே அதே மாதிரி கர்வ் டைப்ல ஆமா கொடுத்துருக்கு. அந்த மிரருமே கர்வா வந்திருக்கு. ஆமா. ஒரே டிசைன் பேட்டர்ன்ல. இந்த ரூம்ல 2 பக்கமும் வார்ட்ரோப் இருக்கு சார். இந்த ரைட் சைடுல வந்து இது உள்ள பாத்ரூம் இருக்கு. இந்த வார்ட்ரோபோட சேர்த்து ஹிடன் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. அதுக்குமே ஒரு லைட் வேற கொடுத்துருக்கீங்க. ஆமா, ப்ரொஃபைல் லைட். இதுல ஈவனா வார்ட்ரோப்ல எப்படி லைட்டிங் கொடுக்குறோமோ இதுலயும் லைட்டிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். கீழ வந்து அவங்க தண்ணியோட வருவாங்க போவாங்கன்றதுனால கீழ மட்டும் அந்த பாய்லோ ஷீட் போட்டு லேமினேட் பண்ணியிருக்கோம். அந்த லேமினேட் பீல் ஆனா கூட அந்த ஷீட்டுக்கு ஒன்றும் வராது சார். கீழ பிளைவுட் கிடையாது. ஓகே, ஓகே. ம். இது சாஃப்ட் க்ளோஸ்ல இருக்கு. இது சாப்பிடும் சார். சரி. ஓகே. இப்போ இந்த காட்டுக்கு பேக் சைட்லயே இது வந்து பாத்தீங்கன்னா இது வுட்டன்ல லேமினேட் தான் சார். தான் எல்லாமே. சென்டர்ல வந்து இப்போ உங்களுக்கு வால்பேப்பர் வந்துரும். அந்த டிவி யூனிட்ல டிவி யூனிட்ல வர மாதிரி வால்பேப்பர் வந்துரும். ஓகே. இது இந்த இடத்துல சுவிட்ச் பாயிண்ட் இல்ல சார். நம்ம ஆப்போசிட்ல இருந்ததை இந்த சைட் டேபிளுக்கு மேல வர்ற மாதிரி சுவிட்ச் பாயிண்ட்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம். இது வால் தானே இது? வால் தான் சார். ஓ. சைட் டேபிளுக்கு மேல சுவிட்ச் கண்ட்ரோல் வரணுன்றதுனால கிளைண்ட் கிட்ட கேட்டு மாத்தி பண்ண சொல்லியிருக்கோம். இங்க Okay, கீழே சைட் டேபிள் கொடுத்துருக்கோம். ம். இது காட்டு வந்து 6க்கு 6 வரும் சார் இது. ஓகே. இதுவும் இன்டீரியர்ல தான் வருது. இதுவும் இன்டீரியர்ல தான் வருது. இதுல வந்து ஸ்டோரேஜ் வந்து இப்போ இதனுடைய ரேட் எல்லாமே 1500 தான் சார். பாக்ஸ் பாக்ஸ் டைப் தான். ஆமா சார். ஓகே. இதுல அந்த புஷ் ஓப்பன் ஹைட்டாலி கூட அதுல இன்க்ளூட் ஆயிடும் அந்த இதுல. இப்போ நம்ம பெட் லிஃப்ட் தூக்கணும்ல சார். அந்த லிஃப்ட்டும் இது கூட சேர்த்தே வந்துரும். அந்த ஆக்சஸும் சேர்த்தே வந்துரும். ஓகே, ஓகே. இங்க விண்டோ வர்றதால ரெண்டு சைடு ரெண்டு சைடு வார்ட்ரோப் கீழ வந்து பே விண்டோ டைப்ல கொடுத்துச்சு. சீட்டிங் மாதிரி கொடுத்துச்சு. கீழே ஸ்டோரேஜும் இருக்கு. ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரூம். கீழ் ரூம்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த பாத்துவேல இன்டீரியர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கீழ் பெட்ரூம் மாதிரி தான் இந்த பெட்ரூமும். ஆனா இங்க கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா தான் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அந்த காட்டு அதெல்லாம் இல்லை. வார்ட்ரோப் வந்து 2 சைடு இல்லை. ஆனா இந்த சைடு வந்து வார்ட்ரோப் பெருசா லாங்கா பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்து அந்த சைடு ஒரு வார்ட்ரோப், இந்த சைடு வந்து வார்ட்ரோப் அந்த மாதிரி தனியா பிரிச்சு பண்ணிட்டாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஏரியா மாதிரி ஒரு சின்ன ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து அதுக்கான இன்டீரியர் ஒர்க்கு மேடம் ஒர்க் போட்டுருக்கு. இங்க சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்றதுன்னா அதை பண்ணிக்கலாம். அந்த சைடு ஃபுல்லா ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிவி வால் மாதிரி ஒரு வால் டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழ் ரூமில் பார்த்த மாதிரி சின்னதாக இல்லாமல் சீலிங் வரைக்குமே நல்லா பெருசாக பண்ணிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பேனலை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டாங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கபோர்டு, அதுவுமே கர்வ் டைப்பில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ட்ரெஸ்ஸிங்க்கான மிரரும் கொடுத்துட்டாங்க. அதுவுமே கர்வ் டைப்பில். கீழே பார்த்த மாதிரி அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் இருக்குது. அங்கே ஸ்லைடிங் டோரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் டோரு கொடுத்துருக்காங்க. இந்த டோருக்கு பேக் சைடில் பாத்ரூம் இருக்குது. ஓகே சார். இந்த வீடு காரைக்காலில் பண்ணியிருக்கீங்க. ஆமா சார். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம வேற மயிலாடுதுறையில ஊர்லயும் பண்ணிருக்கோம். பார்த்துருக்கோம். மயிலாடுதுறை, கடலூர், அப்புறம் தேனி வரைக்கும் கூட போய் ஆமா சார். பார்த்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் சார். ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதால உங்களுக்கு வந்து ரேட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பிரைசிங் ஒரே பிரைசிங் தான். Pricing டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நம்ம எதுவுமே பிரைசிங்ல கூட எதுவும் வைக்கிறது இல்லை. ஓகே. சைட் விசிட் பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் வரும். அதே டோட்டல் கான்ட்ராக்ட்ல நம்ம லெஸ் பண்ணிடுவோம். டிசைனுக்கு ஒரு சார்ஜஸ் அட்வான்ஸ் வாங்குவோம். அந்த டிசைன் அட்வான்ஸையும் டோட்டல் என்ன கான்ட்ராக்டோ அந்த கான்ட்ராக்ட்ல லெஸ் பண்ணிடுவோம் சார். ஓகே. இப்போ டிசைனுக்கான அட்வான்ஸ்னா இப்போ நீங்கள் இந்த அவுட்புட் இங்கே வந்திருக்கு.
ஆமா சார். முன்னாடியே எப்படி இருக்கும் முன்னாடியே சைட் அப்படின்றத நம்ம காமிச்சிருவீங்க. சிவில் ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே மெஷர்மெண்ட்லாம் எடுத்துட்டு கிளையன்ட் சைட்ல உங்களுக்கு டிசைன் குடுத்துருவோம். அதுக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குவோம். அந்த அட்வான்ஸ ஒரு 20K டூ 50K வரைக்கும் அட்வான்ஸ் வாங்குவோம். அந்த அட்வான்ஸ் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட்ல லெஸ் பண்ணிருவோம். ஓகே, ஓகே. அதாவது அது டிசைனுக்கான காஸ்ட்டா இருக்காது. ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கான அட்வான்ஸ் மாரி இருக்கும். அட்வான்ஸ் வாங்கிட்டு 3D டிசைன் 3D டிசைன் எப்படி குடுத்துட்டு வரப்போகுதுன்னு குடுத்துருவீங்க. ஆமா சார். ஓகே, ஓகே. ஓகே சார். இப்போ இது வந்து ஒரு 2 BHK. சரிங்க சார். இங்க வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து கொஞ்சம் நார்மல் வீட்ட விட கொஞ்சம் அதிகமா தான் ஆமா பண்ணியிருக்கீங்க. சார். ஏரியா அதிகமா தான் இருக்கும். ஏரியா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா கவரேஜே வந்து வால்லலாம் சீலிங் வரைக்கும் ஆமா. பண்ணியிருக்கீங்க. இப்போ இது வேணாம் எனக்கு சிம்பிளா பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னா, என்ன பட்ஜெட்ல பண்ண முடியும்? 2 BHK ஒரு 5 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 5 lakhsலேருந்து ஆமா பண்ணலாம். சார். அதாவது டிவி யூனிட், டிவி யூனிட், 2 பெட்ரூம், கிச்சனு, வார்ட்ரோப், லாஃப்ட், கிச்சன், பூஜா யூனிட் பூஜா யூனிட் இது எல்லாமே வந்துரும். வந்துரும். ஓகே. ஆனா ஏரியா வந்து கொஞ்சம் மாறும். இது ஏரியா வந்து நல்லா மாறும். ஸ்கொயர் பெருசா ஃபீட் வந்து பண்ணிருக்கீங்க. நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்கொயர் ஃபீட் அதிகமா பண்றோமோ, ரெக்வயர்மெண்ட் கொஞ்சம் அதுக்கேத்த அதிகமா மாரி. இருக்கும். பிரைசிங்ல அதிகம் தான் வரும். ஓகே, ஓகே. அப்ப மெட்டீரியல் காம்ப்ரமைஸ் இருக்காது சார். மெட்டீரியல் வந்து நார்மலா எல்லா சைட்டுக்குமே, எல்லா ஏரியாவுக்குமே பிடபிள்யூபி தான் பண்றோம். வெளிய மார்க்கெட்ல கம்மியா பண்றாங்கன்னா, அவங்க என்ன மெட்டீரியல் கமர்ஷியல் போடுறாங்களா, இல்ல பிரஸிங் வுட் போடுறாங்களான்றது நமக்கு தெரியல. நம்ம வந்து சைட்லயே ஒர்க் பண்ணிட்டு என்ன குவாலிட்டியான மெட்டீரியல் குடுக்குறதுனால நம்மளோட பிரைசிங் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க உங்க வொர்க்குக்கான வாரண்டி அப்படின்னா எவ்வளவு நாள் குடுப்பீங்க? 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்கு சார் நம்ம. 10 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி குடுப்பீங்க. ஏதாவது பிரச்சனைனா வந்து சரி வந்து சரி பண்ணி குடுத்துருவோம் சார். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே.